காலையிலே அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வெறுமை அப்படிங்கிற இல்ல வெற்றிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது என்னன்னு கேட்டா அங்க எதுவுமே கிடையாது. ஒரு சேரு, ஒரு டேபிள், ஒரு பில்டிங்கு, வந்து ஒரு மரம், செடி, கொடி, ஆகாயம், கடல், எதுவுமே கிடையாது. என் சூரிய சந்திரன் கூட இல்லாத ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம். அதனால எதுவுமே இல்லாத இடம்தான் அந்த வெற்றிடம். அதுல வந்து மெயினா என்ன, நாம என்ன பத்தியெல்லாம் நினைக்கிறோமோ, நமது எண்ணங்களை எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட்டா காலி பண்ணுறோம். அதாவது நமது எண்ணங்கள் வந்து ஒரு இடத்தை பொறுத்தியோ, ஒரு வந்து மனிதர்களை பற்றியோ, இல்லை வந்து நம்ம வச்சிருக்கக்கூடிய பொருள்களுக்கு பற்றியோ தான் நினைவு இருக்கும். அதுவும் ஒரு ஒரு காலத்தை சேர்ந்து இருக்கும். அதாவது நிகழ்காலமா இருக்கலாம், எதிர்காலமாக இருக்கலாம், இல்லை கடந்த காலமாக இருக்கலாம். எந்த வகை காலகட்டத்தை சேர்ந்த எண்ணமாக இருந்தாலும் எல்லா எண்ணத்தையும் நம்ம வந்து நம்ம விட்டு விலக்கிட்டோம்னா உள்ள என்ன இருக்கும்? காலி டப்பா தான் இருக்கும். அந்த காலி டப்பாவும் ஒரு விரிவடைந்த காலி டப்பா. அதுக்கு தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அப்படி ஒரு பெரிய ஒரு காலி இடம், அந்த ஒரு வெற்றிடம் தான் நமக்கு வந்து இந்த தியானத்தின் போது நாம செல்லக்கூடிய ஒரு இடம். ஏன்னா அந்த இடம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னு கேட்டோம்னா அந்த இடத்துலதான் நமக்கு வந்து பிரபஞ்ச ஆற்றல் கிடைக்கிறது. அதே மாதிரி வந்து நம்ம இன்னொன்னு நல்லா வந்து கவனத்துல வைத்துக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம வெற்றிடத்துக்கு போறோமா இல்லையா, அது வந்து எப்படி நடக்கிறதுங்கிறது கவலையே நமக்கு தேவையில்லை. நாம வேலை என்னன்னா கண்ணை மூடி உட்காரோம், நமது சுவாசத்தை நம்ம கவனிக்கிறோம். அப்படி அவ்வளவுதான். வெறும் கண்ணை மூடி உக்காந்தா எல்லாம் நடந்துருமா அப்படின்னு சொன்னா, எல்லாமே நடக்க வைக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு பவர் வந்து இந்த தியானத்துக்கு இருக்கு. அதனால நாம எதையும் கவலைப்படாம உட்காடுறோம், கண்ணை மூடுறோம், மூச்சை வந்து கவனிக்கிறோம், அவ்வளவுதான். நம்ம வேலை ஆயிடுத்து. உள்ள என்ன நடக்க வேண்டியதோ அது தன்னால நடக்கும். அது மட்டுமில்ல, கண்டிப்பாக ஒவ்வொரு நாள் நம்ம செய்யும் போது அந்த வெற்றிடத்துல நம்ம தொட்டுட்டு வருவோம், இல்லைன்னா அதுக்குள்ள இருந்துட்டு தான் வருவோம். இந்த வெற்றிடத்துல நம்ம இருக்கும்போது என்ன கிடைக்கிறது? பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள்ளே வருகிறது. அதாவது இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது வந்து ஆற்றலை பத்தி. எப்படி வந்து இந்த தியானம் நமக்கு ஆற்றலை அதிகப்படுத்துகிறது, இல்லைன்னா மேம்படுத்துகிறது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது நமக்குள்ளேயே நம்ம பார்த்தோம்னு சொன்னோம்னா, நமக்குள்ள 3 வகை சக்திகள் இருக்கு. அதாவது இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தின்னு 3 சக்தி இருக்கு. அதாவது நமக்கு இது உள்ள நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, ஆனா இதை நாம தினம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா தினம் தினம் நாம வந்து எதையாவது ஒண்ண வந்து ஆசைப்படுறோம். அந்த ஆசையை வந்து நம்ம வந்து வெளிப்படுத்துகிறோம். அப்படி வெளிப்படுத்தும் போது அதற்கு தேவையான ஒரு செயலை செய்கிறோம். அப்படி இந்த செயலை செய்யும் போது நமக்கு அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு அறிவையும் நம்ம வச்சிட்டு இருக்கோம். இப்ப உதாரணத்துக்கு வந்து நான் வந்து ஒரு விளையாட்டு வீரன் ஆகணும். அதாவது 200 மீட்டர்ஸ் வந்து நான் வந்து ஓட்டப்பந்தயத்துல நான் ஜெயிக்கணும், அதுல வந்து ஒரு சாம்பியனாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட மனதுல ஒரு ஆசையாக இருக்கலாம். நான் மற்றவங்கள பார்த்திருப்பேன், நானும் பண்ணியிருப்பேன். என்னோட உள்ளேயே எத்தனையோ கேம்ஸ் எல்லாம் இருந்தா கூட சரி, நான் வந்து இந்த 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல போறேங்கிறத நான் வந்து ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து என்னுடைய ஆசையாக நான் வச்சிட்டு இருக்கேன். ஆனா இந்த ஆசையாக வச்சிட்டு இருக்கிறது மட்டும் நடக்குமா? ரெண்டாவது, நம்ம செயலுக்கு கொண்டு வரணும். செயலுக்கு கொண்டு வரணும்னா அதுக்கேத்த மாதிரி ப்ராக்டிஸ் போகணும். அது எங்க நமக்கு ட்ரைனிங் பண்றாங்க? ஒரு நாளைக்கு நம்ம வந்து வந்து எவ்வளவு கிலோமீட்டர் ஓடணும், எவ்வளவு மணி நேரம் இதுக்கு செலவிடணும், இதுக்காக உடற்பயிற்சி என்ன பண்ணணும், அதையெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது அது செயலாக இருக்கிறது. கிரியா சக்தியை உண்டு பண்ணிக்கிறோம். அடுத்தது ஞான சக்தி அப்படின்னு கொள்ளும்போது அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். யார் இந்த வருஷம் நம்ம ஸ்டேட்ல வந்து சாம்பியனா இருந்தாங்க, அடுத்து வந்து இந்தியால யார் இருந்தாங்க, ஒலிம்பிக்ல இந்த மாதிரி ஓடினாங்களா, அவங்க எப்படி இதெல்லாம் பண்ணினாங்க, அதையெல்லாம் ஞானத்தை எடுத்துக்கொண்டு நாம வந்து அதை செய்யறோம். அதாவது இந்த 3 சேர்த்து செய்யும் போது நமக்குள்ளே ஒரு சக்தி நமக்குள்ள இருக்கு. எதை வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சக்தி நமக்குள்ள இருக்கு. ஏன்னா நம்ம தினம் தினம் வீட்லயே பார்த்தோம்னா, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய இல்ல தலைவிகளை பார்த்தாலே அவங்க வந்து சர்வசாதாரணமா சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம வந்து கொடுக்கறதும் கிடையாது. ஏன்னா காலையில எழுந்து இன்னைக்கு ஒரு விடுமுறை நாள்னா என்ன பண்ணணும், இன்னைக்கு பூரி மசாலா பண்ணணுங்கிறது அவங்க முதல்ல டிசைட் பண்றாங்க. டிசைட் பண்ணும்போது இதை பண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஆசையாக அவங்க மனசுல வரும்போது அதை அவங்க செயலும் படுத்துறாங்க. அது எப்படி பண்ணணுங்கிற ஒரு செயல்முறையும் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அதனால நமக்கு இந்த 3 சக்தியும் நம்ம வந்து தினம் வந்து நம்ம ஆன் ஆஃப் பண்ணிட்டு தான் இருக்கோம்.
ஆனா வந்து அதை நம்ம உணர்ந்து நம்ம பண்றோமா அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஒரு கேள்வியாக இருக்கிறது. சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் இது நடக்கிறது. அதனால அந்த ஆற்றல் முதலாக நமக்குள்ள இருக்கு. ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள். எண்ணங்களுக்கு வந்து நிறைய வந்து ஒரு ஆற்றல் இருக்கு. அதாவது ஒவ்வொரு தாட்டுக்கும் ஒவ்வொரு எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜி தான் வந்து எப்படி வந்து நம்மள உள்ள மாற்றுகிறது அப்படிங்கிறது நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம தினம் அடிக்கடி கேட்கிறோம். ஒரு நமது மனதுக்குள்ள வந்து ஒரு 50,000ல இருந்து 60,000 எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றோம். அந்த 50 60,000 எண்ணங்கள்ல கூட நமக்கு வந்து 90% என்ன திரும்பி திரும்பி வரக்கூடிய ஒரே எண்ணங்கள் தான். இதை நம்ம வந்து கவனிக்கிறது இல்லை. நம்ம தியானத்துக்கு வந்த பின்னாடி விழிப்போடு கவனிக்கும் போது பார்த்தோம்னா ஒரே தடவை அந்த தாட் எத்தனை தடவை திரும்பி வருது அப்படிங்கிறது நமக்குள்ள புரியும். அதாவது 90% கிட்டத்தட்ட எல்லாமே வந்து திரும்பி திரும்பி வரக்கூடிய ஒரு எண்ணங்களாக இருக்கு. அதுலயே நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80 85% வந்து ஒரு நெகட்டிவான தாட்ஸாகத்தான் வருதுங்கன்னு ஒரு ஆய்வு சொல்றது. அப்படின்னா நாம வந்து எந்த எனர்ஜி லெவல்ல இருக்கோம் அப்படிங்கறத நாம செக் பண்ணணும். அதாவது வந்து பாசிட்டிவாக எண்ணங்கள் வரும்போது, இல்ல அற்புதமான ஒரு எண்ணங்கள் நம்ம மனசுல வரும்போது நமது எனர்ஜி உடல்ல வந்து நல்லா அப்படி ஒரு ஸ்பைக் அப்படின்னு சொல்ல மாதிரி நல்லா இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது. அதுவே வந்து நமக்கு எதிர்மறை எண்ணங்கள் நம்ம உள்ள வரும்போது அந்த எண்ணம் எல்லாமே நம்ம என்ன நமக்கு உள்ள இருக்கக்கூடிய எனர்ஜி அப்படியே வெளில வந்து அப்படியே ஸ்பாஞ்சில் வந்து ஸ்பாஞ்சை கொண்டு போய் தண்ணியில நினைச்சா எப்படி அந்த தண்ணியெல்லாம் அந்த ஸ்பாஞ்சும் வந்து அப்படியே உறிஞ்சிக்குமோ அந்த மாதிரி நம்மளோட எனர்ஜி எல்லாம் அது வந்து உறிஞ்சிக்கிறது, வெளியே போயிடுறது. அப்புறம் பார்த்தோன்னா நமக்கு எனர்ஜியே இல்லாம இருக்கு. இதை நம்ம ஒவ்வொரு நாளும் கூட இதை ஃபீல் பண்ணக்கூடிய ஒண்ணுதான். ஒரு நாள் காலையில எழுந்திருக்கும் போது எவ்வளவு நல்லா எழுந்தேன்னா, நல்லா பாசிட்டிவா எழுந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஃப்ரீயா இருக்கமே அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்ச நேரத்துல ஏதாவது பழைய கதையோ ஏதாவது ஒண்ணு நினைக்க போறோம். இல்லைன்னா ஐயோ நாளைக்கு எப்படி, நாளன்னைக்கு எப்படி, அடுத்த வாரம் எப்படி அப்படின்னு ஏதோ ஒண்ணு நினைச்சு நம்ம பார்க்கும்போது ஒரு கவலை வரும்போதோ இல்ல பழையதுல வந்து ஒரு தேவையில்லாத ஒரு எண்ணங்களோ நம்ம உள்ள பார்க்கும்போது நீங்க ஒரு தடவை அந்த பட்டனை ஆன் பண்ணோம்னா ஒரு நினைவை பத்தி ஆன் பண்ணோம்னா எவ்வளவு நேரம் அது நம்ம உள்ள போவோங்கிறது நமக்கே தெரியாது. அது வந்து ஒரு அரை மணி நேரமோ 20 நிமிஷமோ எவ்வளவு நேரமோ நம்ம அதை போய் இருந்துட்டு வெளியே வருது பாத்தீங்கன்னா, என்ன கொஞ்ச நேரம் முன்னாடி எவ்வளவு எனர்ஜியா இருந்து இப்ப எல்லாம் ஒண்ணுமே எனக்கு சக்தியே இல்லாம இருக்கு, ஏன் அப்படி ஆச்சுன்னே தெரியலையே அப்படின்னு நாமளே சொல்லும் போது சரி இப்போ இன்னொரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு போயிட்டு ஒரு காஃபியை கூட போட்டு குடிச்சிட்டு வருவோம். ஆனா காஃபி போட்டு குடிச்சாலும் அந்த எனர்ஜி கொஞ்சம் தான் ஏறும். ஏன்னா வந்து இந்த இதுல வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக ஒரு எண்ணங்கள் இல்லைன்னா ஒரு நல்ல மகிழ்ச்சி தராத ஒரு ஒரு நினைவுகளை எல்லாம் நம்ம உள்ள எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா எனர்ஜி லீக்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். நமக்குள்ள இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து வெளியே போயிடுறது. எப்படி இந்த ஸ்பாஞ்சு தண்ணியை இழுக்குதோ அப்படி நமது இந்த எண்ணங்களானது நமக்கு இருக்கக்கூடிய நல்ல ஒரு எனர்ஜி எல்லாம் உள்ள ஈர்த்துக்கிறது. அப்புறம் பார்த்தா நமக்கு வந்து எனர்ஜி இல்லாமத்தான் இருக்கும். இன்னொன்னு என்னன்னு கேட்டோம்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த எனர்ஜிங்கிறது ஒரே மாதிரி இருக்காது. காலங்காத்தால எழுந்திருக்கும் போது புத்துணர்ச்சியா எழுந்திருக்கிறோம், இன்னைக்கு ஃபுல்லா நாள் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஒரு எண்ணத்தை போட்டுட்டு போறோம். அப்படி போட்டுட்டு போனா கூட அந்த எனர்ஜி வந்து ஒரே மாதிரியா ஃபுல்லா நாள் ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் இருக்குமா, சில சமயம் நமக்கு இருக்கலாம், சில சமயம் நமக்கு இல்லாம போகலாம். மேல கீழே அந்த எனர்ஜி வந்து நமக்கு மாறிக்கிட்டே இருக்கு. அதாவது நம்ம சாப்பிட்ட பின்னாடி ஒரு மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கும், ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி இருக்கும், காலையில வந்து ஒரு நாள் வந்து நமக்கு நல்லா வேலை பண்ண முடியும், ஒரு நாள் முடியலை, இப்படி பல வகையான காம்பினேஷன்ஸ்குள்ள நமக்குள்ள இருக்கு. ஆனா ஒரே சீராக வந்து நமக்கு எனர்ஜி இருந்தா, பேலன்ஸ்டாக அந்த எனர்ஜி இருந்ததுன்னா அப்ப நம்ம வந்து ஒரே மாதிரி செயல்படலாம். சில சமயம் நமக்கே பார்த்தோம்னா இந்த எனர்ஜி குறைஞ்சி போச்சு, ஒரு மாதிரி ஐயோ போர் அடிக்குதுப்பா என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோம், யாராவது ஒருத்தருக்கு போய் ஒரு போனை பண்றோம், போன் பண்ணி அவங்களோட கொஞ்ச நேரம் பேசுறோம், இல்லைன்னா ஷாப்பிங் போறோம், இல்லைன்னா வந்து ஒரு மியூசிக்கை போட்டு கேட்கணும். இப்படின்னா நம்ம அந்த மனதை மாத்தி 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 நமக்கு அந்த எனர்ஜி கொடுக்கறதுக்காக நம்ம ட்ரை பண்றோம். அப்படி எனர்ஜி நமக்கு அந்த ஆற்றலை நம்ம கொடுக்கும்போது கூட அது எல்லாமே வந்து தற்காலிகமா இருக்கு, டெம்பரரியா தான் இருக்கு. அது ஃபுல்லா நம்ம இழுத்துட்டு போக முடியாது. ஆனா நம்ம தியானத்தால செய்து வரக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் நமக்கு வந்து பர்மனண்டாக இருக்கக்கூடிய ஒண்ணு. அதாவது காலையில எழுந்து நாம வந்து தியானம் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த தியானத்தால வரக்கூடிய எனர்ஜி வந்து நமக்கு பர்மனண்டாக இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி. ரெண்டாவது வந்து
அது நம்ம தியானத்துல உக்காந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கனால வந்து நம்மளுடைய எனர்ஜி மாற்றத்தை நம்மளால வந்து உணர முடியும். அதாவது இன்ஸ்டன்ட் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி வந்து எப்படி இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் மேகி மாதிரி இது ஒரு இன்ஸ்டன்டாக நமக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒண்ணு. அப்படியே இல்லை நமக்கே கொஞ்சம் வந்து ஒரு வேளை வந்து எப்படி திடீர்னு இது பண்ணினா கூட நமக்கு எத்தனையோ ஒரு நாளா வந்து அவ்வளோ கொஞ்சம் எனர்ஜி குறைஞ்ச மாதிரி இருக்கு, ஆற்றல் இல்லையோ, எனக்கு சக்தியே இல்லை மாதிரி இருக்குன்னு சொன்னோம்னா இன்னும் ஒரு 15 நிமிஷம் நம்ம கண்ண மூடி உட்காந்து நம்ம வந்து மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சோம்னா திரும்பி நமக்குள்ள அந்த எனர்ஜியானது எப்படி மொபைலை வந்து சார்ஜ் பண்ண உடனே நம்ம வந்து போட்ட உடனே அதுல வந்து ஒரு ரவுண்டு வந்து நமக்கு காட்டுலையே 20%ல ஏறிட்டு போறதுன்னு ஒரு ஆரோ போட்டு காட்டுற மாதிரி நமக்கு உள்ளேயே நம்ம அந்த 15 நிமிஷம் பண்ணும்போது திரும்பி அந்த ஆற்றல் வந்து நமக்குள்ள வந்து ஜெனரேட் ஆகுது. இந்த மாதிரி நம்ம தியானம் வந்து ஒரு தடவை இல்லை எத்தனை தடவை பண்ணும் போதும் நமக்கு அது வந்து என்ன சொல்றது ஒரு ஒரு இன்ஸ்டன்ட் எஃபெக்ட் நமக்கு கொடுக்குது. அதே மாதிரி நம்ம இந்த எனர்ஜி அப்படிங்கிறது ஆற்றல் நமக்குள்ள இருக்கிறத வந்து செக் பண்றதுக்கு எந்த மிஷினும் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பிபி அதிகமா இருக்கா குறைச்சலா இருக்கா வந்து பார்க்கணும்னா நம்ம வந்து ஒரு பிபி மிஷின் நம்ம ஆன் பண்ணி பார்த்தோம்னா எவ்வளவு இருக்குன்னு தெரியும். ஈவன் ஓரளவுக்கு நமக்கு இந்த இதய துடிப்பை கூட நம்மளால வந்து கணிக்க முடியும். ஏன்னா அதுல வந்து அது காட்டுது பல்ஸ் இவ்வளோ அப்படின்னு காட்டுது. அதே மாதிரி இப்ப வந்து நமக்கு வந்து டயபெட்டிஸ் செக் பண்ணணுமா அதுக்கு ஒரு போறோம் நம்ம பிளட் டெஸ்ட்டை கொடுக்குறோம். அதுல இருந்து வந்து என்ன ரீடிங் என்ன இருக்குங்கிறது தெரியறது. இல்லைன்னா வந்து வேற மாதிரி இப்ப இன்ஸ்டன்டாக கூட செக் பண்றதுக்கு எவ்வளோ அப்பாரட்டஸ் வந்திருக்கு. ஆனா நாம இந்த இது எனர்ஜியை செக் பண்ணணும்னா அதுக்கு எந்த மிஷினும் கிடையாது. நமக்கு உள்ள நாமளாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒண்ணு தான் இந்த எனர்ஜி அப்படிங்கிறது. அந்த எனர்ஜியை வந்து நாம வந்து உள்ள உருவாக்குறது மட்டும் கிடையாது. அந்த உருவாக்கக்கூடிய எனர்ஜியை நம்ம மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணி நல்ல வழியில நம்ம செலவழிக்கணும் அப்படிங்கிறது. அதனால வந்து நம்ம வந்து ஒரு பேட்டரி சார்ஜர் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி நாம வந்து இந்த தியானம் வந்து நமக்கு பேட்டரி சார்ஜர் மாதிரி உடனே கிடைக்குது. இப்ப நம்ம ஒரு சாதாரண ஒரு நம்ம மொபைல் இல்லாம வந்து இப்போ வந்து வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல நம்ம வந்திருக்கோம். அப்படி வரக்கூடிய அந்த மொபைல் கூட பாத்தீங்கன்னா ஒரு 20% இருக்கிறதுக்கு போதே நம்ம சார்ஜ் பண்ண ஆரம்பிப்போம். அதே மாதிரி 10% வரும்போது நமக்கே தெரியும் அதுவே வந்து ஒரு சிக்னல் கொடுக்கும். அப்போ வந்து உடனே நம்ம போய் மொபைல்ல சார்ஜ் பண்றோம். ஆனா நம்ம உடல் வந்து அதே மாதிரி ஒரு நாள்ல பல வகை சவால்கள் வரும்போது இந்த எனர்ஜி வந்து அதிகமாகவோ வந்து செலவிடப்படும் போது நமக்குள்ள இந்த தியானம் இருக்கும்போது நமக்குள்ளேயே ஒரு அவேர்னஸ் வரும். அதாவது விழிப்புணர்வு வரும். இப்போ வந்து கொஞ்சம் லோவா இருக்கேனே வேணா நம்ம வந்து 1/2 மணி நேரம் ஒரு தியானம் பண்ணலாமே அப்படின்னு நமக்கு உள்ள வரும்போது அந்த தியானம் பண்ணிட்டு நீங்க எழுந்திருக்கும் போது திரும்பி அந்த ஆற்றல் வந்து நமக்கு பேலன்ஸ் ஆகுது. அதாவது எனர்ஜி வந்து நமக்குள்ள பேலன்ஸ் ஆக இருக்கும்போது நம்ம வந்து வெளிப்பாடு வேறையாக இருக்கும். நம்ம ஆபீஸ் பண்ற வேலையாகட்டும் இல்ல வெளியே பண்ணக்கூடிய வேலையாகட்டும் வந்து ஒரு பிசினஸ்ல உட்காரக்கூடிய ஒரு வேலையை நம்ம வந்து ஒரு தொழிலாகட்டும் எதுவாக இருந்தாலுமே நமக்கு பேலன்ஸ்டு எனர்ஜி நல்ல ஹை எனர்ஜி இருக்கும்போது நமக்கு இருந்து வெளியே வரக்கூடிய அந்த அதிர்வலைகள் வைப்ரேஷன்ஸும் அதிகமாக நம்ம கிட்ட இருக்கும். அதனால நமக்கு வந்து ஆற்றல்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஆற்றல் வந்து நம்ம தியானம் செய்யும் போது நமக்கு உள்ள உடனே கிடைக்கிது. இன்னைக்கு நாம வந்து மேற்கொண்டு இந்த தியானம் வந்து வழி இந்த தியானம் வந்து நமக்கு வந்து 3 வகையில வந்து அதிகமாக நம்மளுடைய ஆற்றலை அதிகப்படுத்துகிறது. அது என்ன 3 சோர்ஸ் அதாவது 3 மூலங்கள் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து வெளி மூலங்களிலிருந்து வரக்கூடிய ஆற்றல், இன்னொன்று வந்து உள்ளிருந்து உற்பத்தியாகும் ஆற்றல், அதாவது நமக்குள்ளேயே வரக்கூடிய ஒரு ஆற்றல், 3வது வந்து பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய ஆற்றல். அதாவது ஒண்ணு வந்து வெளியிலிருந்து வரக்கூடிய ஆற்றல், 2வது நமது உள்ளுக்குள்ளேயே உற்பத்தி ஆகக்கூடிய ஆற்றல், 3வது வந்து பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல். இப்படி இந்த 3 வகையான ஆற்றல் வந்து இந்த தியானம் வந்து நமக்கு வழியாக இந்த 3 வழியாக நம்முடைய ஆற்றலை வந்து இந்த தியானம் மேம்படுத்துகிறது. அது வந்து எப்படி நம்மளை மேம்படுத்துகிறது அப்படிங்கிறத வந்து நாம இந்த தியானத்துக்கு அப்புறமாக பார்க்கலாம்.